நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு பாரம் இதயத்தை அழுத்துவதை நம்மில் பலரும் உணர்ந்திருப்போம். கவலைகளும் குழப்பங்களும் நம்மைச் சூழ்ந்து நிம்மதியான இரவுகளைக் கூட பறித்துவிடும். எதிர்காலத்தைப் பற்றிய பயம், கடந்த காலத்தைப் பற்றிய கவலைகள், நிகழ்காலத்தின் அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து நம் அமைதியை குலைத்துவிடும். இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் நம்மை படைத்த அல்லாஹ்விடம் திரும்புவதை விட பெரிய ஆறுதல் வேறு என்ன இருக்க முடியும்? அவன்தான் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் ஜப்பார், அதாவது உடைந்த உள்ளங்களை ஒன்றிணைப்பவன். நம்முடைய உடைந்த, நொந்து போன இதயங்களை அவனால் மட்டுமே சரி செய்ய முடியும். நாம் முதலில் பார்க்கப் போகும் துஆ, துன்பம் மற்றும் நெருக்கடியான நேரங்களில் ஓதுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையாகும். வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத கஷ்டங்களை சந்திக்கும்போது யாரிடம் உதவி கேட்பது, என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் தவிக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது வைத்து அவனது கருணையை மட்டுமே நாடி இந்த பிரார்த்தனையைச் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்பத்தில் இருப்பவரின் பிரார்த்தனை இதுதான். அந்த சக்தி வாய்ந்த துஆ இதோ: அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வஅஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், உனது கருணையையே நான் ஆதரவு வைக்கிறேன். கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே. எனது காரியங்கள் அனைத்தையும் எனக்காக சீராக்கி வை. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த துஆவின் அழகைப் பாருங்கள். முதலில் உனது கருணையை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என்று கூறி நம்முடைய பலவீனத்தையும் அல்லாஹ்வின் கருணையின் மீதுள்ள முழுமையான தேவையையும் ஒப்புக்கொள்கிறோம். அடுத்து, கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் ஒரு கணம் கூட நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறோம். இறுதியாக நம்முடைய தனிப்பட்ட, குடும்ப, தொழில் என எல்லா காரியங்களையும் சீராக்கும்படி அவனிடமே ஒப்படைக்கிறோம். இந்த துஆவை மனம் கஷ்டத்தால் நிறைந்திருக்கும் போது முழு சரணடைதலோடு அல்லாஹ்விடம் கேட்டுப் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் துன்பத்தை அவனே பொறுப்பேற்று உங்கள் காரியங்களை இலகுவாக்கி மனதிற்கு நிம்மதியைத் தருவான். நம்மில் பலருக்கு இது நடந்திருக்கும். ஒரு வேலையைச் செய்ய வேண்டும் என்று முழுதாக திட்டமிடுவோம். ஆனால் அதைச் செய்ய முடியாத ஒருவித இயலாமை நம்மை தடுக்கும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு சோம்பல் வந்து முக்கியமான வேலைகளைக் கூட தள்ளிப்போட வைக்கும். இது நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதோடு மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறவும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை அவர்கள் காலை, மாலை எனத் தவறாமல் ஓதும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த துஆ: யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீது அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். எப்போதும் உயிருடன் இருப்பவனே, எல்லாவற்றையும் நிர்வகிப்பவனே, உனது கருணையைக் கொண்டு நான் உதவி தேடுகிறேன். எனது எல்லா காரியங்களையும் எனக்காக சீராக்குவாயாக. மேலும் கண் இமைக்கும் ஒரு நொடி கூட என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே. இந்த துஆவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஆழமானது. இவை அல்லாஹ்வின் மிக சக்தி வாய்ந்த பெயர்கள். அவன் நிரந்தரமானவன், இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிப்பவன். எனது எல்லா காரியங்களையும் சீராக்குவாயாக என்று கேட்பதன் மூலம் நம்முடைய இம்மை, மறுமை, குடும்பம், தொழில், ஆரோக்கியம் என அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விடுகிறோம். இறுதியாக, கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே என்பது ஒரு அடியானின் உச்சபட்ச பணிவைக் காட்டுகிறது. ஏனென்றால் நம்முடைய சொந்த பலத்தாலோ அறிவாலோ நாம் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் ஒரு நொடி கூட நம்மால் சரியாக இருக்க முடியாது என்பதை இது உணர்த்துகிறது. இந்த துஆவை உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள். அல்லாஹ்வின் உதவியால் உங்கள் காரியங்கள் எளிதாவதையும் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கை என்றால் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு சோதனைக்குமான தீர்வு நம்மை படைத்தவனிடமே இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் நம் கைகளை ஏந்தி அவனிடம் கேட்பது மட்டும்தான். அல்லாஹ் நம் அனைவரின் கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கி
நம்முடைய உடைந்த இதயங்களைச் சீராக்கி அவற்றில் நிம்மதியையும் அமைதியையும் நிரப்புவானாக. நம்முடைய கஷ்டங்களை இலகுவாக்கி இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.